சத்தமா ஹalleluya 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 ஹalleluya. சத்தம் கேட்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹalleluya. தூங்குறவங்க எல்லாம் சத்தமா ஹalleluya. ನಿದ್ದೆ ಮಾಡೋರೆಲ್ಲ ஹalleluya. ஆமா. ஓகே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ಈ ದಿನ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನಕ್ಕಾಗಿ ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அதனுடைய 46வது வசனத்தையும் 47வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. அதுக்கு பிறகு யாராவது ஒருவர் கன்னடத்துல நீங்க வாசிங்க. 46ನೇ ವಚನ 47ನೇ ವಚನ ನಾನು ಮೊದಲು ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾನು ಓದ್ತೇನೆ. லூக்கா 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 46ನೇ ವಾಕ್ಯ. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அப்புறம் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 3 ದಿನದ ಮೇಲೆ ಆತನನ್ನು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕಂಡರು. ಆತನು ಬೋಧಕರ ನಡುವೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಅವರ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. ಆತನು ಆಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದವರೆಲ್ಲರೂ ಆತನ ಬುದ್ಧಿಗೂ ಉತ್ತರಗಳಿಗೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அடுத்த உள்ள வசனம் 48வது வசனமா? 48வது வசனம். ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆತನನ್ನು ಕಂಡು ಬೆರಗಾದರು ಮತ್ತು ಆತನ ತಾಯಿಯು ಕಂದ ನೀನು. போதும். தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வசனம் நம்ம அடிக்கடி பைபிள்ல வாசித்திருக்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಪದೇ ಪದೇ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. செய்திக்காக கடந்த ಮಾದದಲ್ಲೂ ಕೂಡ இந்த வசனம் வாசிக்கப்பட்டது. ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವೂ ಕಳೆದಂತ ತಿಂಗಳು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲ್ಪಟ್ಟಿತು. ಆಮೆನ್. அந்த செய்தியை தான் இன்றைக்கு நான் உங்களோடு தொடர்ச்சியாக நான் பேச விரும்புகிறேன். ಆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನೇ ಈಗ ನಾನು ಸತತವಾಗಿ ಮುಂದುವರೆದು ನಾನು ಓದ್ತಾ ಇದ್ದೇನೆ. 47வது லூக்கா 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே பிரமித்தார்கள் என்கிற அந்த வார்த்தை பேசப்படுகிறது. ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 47ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ, ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. 48வது வசனத்தினுடைய அந்த பகுதியிலே பிரமித்தார்கள்னா அதுக்கு கன்னடத்தில் ஆச்சரியப்பட்டார்கள் இருக்கலாம். அப்ப இந்த 48வது வசனத்தினுடைய அதுல தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ಅಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆತನನ್ನು ಕಂಡು ಬೆರಗಾದರು. ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು ಮತ್ತು ಬೆರಗಾದರು. ஆமென். பாருங்க, ஏன் அந்த தேவாலயத்துல அந்த ரபிக்கள் மற்றும் அங்கே கூடி இருந்தவர்கள் பிரமித்தார்கள். அப்புறம் இயேசுவினுடைய தாய் தகப்பன் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய அந்த புத்தி ஞானம். ಯಾಕೆ ಯೇಸುವಿನ ಕೂಡ ಇದ್ದ ಗುರುಗಳು ರಬಿಗಳು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡಿದಂಥ ಅನೇಕರು ಅದನ್ನು ನೋಡಿ ಆತನ ಮಾತನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಕೂಡ ಯಾಕೆ ಆತನ ಮಾತಿಗೆ ಬೆರಗಾದರು. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ಬುದ್ಧಿ ಸಾಮರ್ಥ್ಯ ಇತ್ತು. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயது இருக்கும்போது அவர் தேவாலயத்திலே அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 12 ವರ್ಷದವನಾಗಿರುವಾಗ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದನು. அங்க போதகர்கள் பேசுகிறத அவர் கவனித்து கேட்கிறாரு. ಅಲ್ಲಿ ಬೋಧಕರು ಮಾತಾಡುವುದನ್ನು ಗಮನಿಸಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದನು. இத யோசேப்பும் மரியாவும் பார்க்கறாங்க. ಇದನ್ನ ಯೋಸೇಪ ಮತ್ತೆ ಮರಿಯಳು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. அப்புறம் அங்க அந்த ரபிக்கள் அப்படின்னா போதகர்கள் பேசிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை குறித்து அப்படின்னா வேதத்தை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் நடுவாக அவர்களுக்கு அவர் மறு உத்தரங்களையும் அவர் அங்கே மறு உத்தரங்களை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಆ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬೋಧಕರು ಮತ್ತೆ ಗುರುಗಳು ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಬರೀ ಆತನ ಉಪದೇಶನ ಕೇಳ್ತಾ ಕೂತಿರ್ಲಿಲ್ಲ, ಪ್ರಶ್ನೆ ಕೂಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அதை பார்த்துதான் அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. ಇದನ್ನು ನೋಡಿದಾಗ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಗ್ತದೆ. 12 ವಯது ஒரு பையன் இப்படி அற்புதமா அத வசனத்தை கவனிக்கிறான். 12 ವರ್ಷದ ಹುಡುಗ ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்கே கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு
பேசப்படுகிறதான ஒவ்வொரு காரியங்களும், கேட்கப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவன் பிரதியுತ್ತರ அப்படின்னா மறு ಉತ್ತರத்தை ಅವನು ಕೊಡುகிறான். ಅಲ್ಲಿ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವಾಗ ಮತ್ತೆ ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಾಗ ಆತನ ಅದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர்கள் பார்க்கும்போது அது அவர்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಅವ್ರಿಗೊಂಥರ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತಾ ಇತ್ತು. அது மாத்திரமல்லாமல் அவர் இயேசுவினுடைய தாய் தகப்பனுக்கும் கூட அது ஆச்சரியமாக இருந்தது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸುವಿನ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಇದು ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿತ್ತು. அப்புறம் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கூட நம்ம வாசிக்க முடியும். ಅನಂತರ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲೂ ನಾವು ಓದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவர் ಅನೇಕ ಓಮೆಗಳೋடு அவர் பேசினாராம். ಆತನು ಅನೇಕ ಸಾಮ್ಯಗಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. மத்தேயு 7 அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿ ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. ஒவ்வொரு ஜனங்களோடு அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுடைய இருதயங்களை குத்தினதாம். ಆತನು ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಒಂದೊಂದು ವಿಚಾರಗಳು ಜನರ ಹೃದಯಕ್ಕೆ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவர் ஓமைகளால் ஜனங்களோடு பேசினார். ಆತನು ಸಾಮ್ಯಗಳೊಂದಿಗೆ ಜನರ ಜೊತೆ ಮಾತಾಡಿದನು. அவர் பேசினதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி கடைசி 29வது வசனம் சொல்லுகிறது. ಆತನು ಮಾತನಾಡಿದ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದಾಗ ಜನರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ 29ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்ப நம்ம பெர்லைஸ்டரம் சர்ச் நம்ம 5 வருட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ನಮ್ಮ ಬೆರಿಲೈಸಿಯರಂ ಸಭೆಯಲ್ಲಿ 5 ವರ್ಷದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ಬೋದು. சிலர் 10 வருட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ಕೆಲವರು 10 ವರ್ಷದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ಬೋದು. நீங்க எத்தனை வருடங்களாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வந்தாலும், ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಬಂದರೂ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடியதான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಜನರಿಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಮೂಡಿಸುವಂತ ಜೀವಿತವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இந்த பிரமிப்பு அப்படின்னு வரும்போது பிரமிப்புன்னாகவே சொல்லுங்க, இது பெரகாதரு அப்படி சொல்லுங்க, சரிங்களா சிஸ்டர்? ஓகே. ஆச்சரிய பிரமிப்பை கொண்டு வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನ ತರುವಂತದಾಗಿತ್ತು. ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் வெளிப்படுத்தணும். ಆಶ್ಚರ್ಯ ತರುವಂತ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನಾವು ತೋರಿಸಬೇಕು. ஹalleluya ஹalleluya. இருந்தது போச்சு லொள்ள கண்ணா அப்படின்று நம்ம இருக்க கூடாது. ನಾವು ಇದದ್ದು ಕಳಕೊಂಡ ಕಂಚಗಾರ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇರಬಾರದು. நம்ம நிறைய நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். இது கழுத தேஞ்சி கட்டெரும்பாகிறது மாதிரி. ನಾವು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇದ್ದೇವೆ. ಕತ್ತೆ ಉಜ್ಜಿ ಕುದುರೆ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. ஆரம்ப காலங்களில எல்லாம் நல்லா தான் இருக்குது. ಆತ್ಮೀಯ ಪ್ರಾರಂಭ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗೇ ಇತ್ತು. ஆனா போக 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 நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு குளிருமில்லை, ஒரு அனலுமில்லாத ஒரு அனுபவங்கள் வந்து விடுகிறது. ಆದ್ರೆ ದಿನಗಳು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಣ್ಣಗೂ ಅಲ್ಲ ಬೆಚ್ಚಗೂ ಅಲ್ಲ ಆ ತರ ಅನುಭವ ಉಂಟಾಗ್ತದೆ. ಅவைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ಕರ್ತನ ಅವುಗಳನ್ನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மலை பிரசங்கத்திலே முதலாவது அவர் பிரசங்கித்ததான அந்த வார்த்தை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் 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 அவர்களுக்கு பரலோக ರಾಜ್ಯಂ ಎಂದು சொல்லுகிறார். ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ಏನು ಹೇಳಿದನೆ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರೋರು ಧನ್ಯರು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅಂತವರದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் நமக்குள்ள என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் தொடர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಮುಂದುವರೆದು ಕಾರ್ಯಚಕಿತರಾಗಿರಬೇಕು. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்க கூடியதான காரியங்களை நம்ம ஒரு நாளும் பயன்படுத்தாம இருந்திர கூடாது. ದೇವರು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಾವು ಉಪಯೋಗ ಮಾಡದೇ ಇರಬಾರದು. பிரமிப்பு உண்டாகிற அளவுக்கு, ஆச்சரியம் உண்டாகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ಬೆರಗಾಗುವ ಮಟ್ಟಿಗೆ, ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವೀಣತೆಯನ್ನು ನಾವು ತೋರಿಸಬೇಕು. ஏன்னா நம்முடைய மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಮಾದರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் 12 வயது இருக்கும் போதே அவருடைய மறு உத்தரவு அப்படின்னா அவர் அளித்த அந்த பதில்களை
பார்க்கும்போது அவர்கள் பிரமித்தார்கள், அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು 12 ವರ್ಷದವನಾಗಿರುವಾಗಲೇ ಅವನು ಉಪದೇಶ ಕೇಳ್ತಾ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಜನರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು, ಬೆರಗಾದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதற்கு பிற்பாடு அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஆச்சரியப்படுகிற பிரமிக்கக்கூடியதான காரியங்கள் தான் இருந்தது. ಅದರ ನಂತರ ಆತನ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಜನರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವಂತ ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಿತು. அவர் தேவ ஞானத்திலே வளர்ந்தார், ಆತನು ದೇವ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆದನು, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ந்தார், ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆದನು, தேவ கிருபையிலே வளர்ந்தார், ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು, மனுஷ தயவிலே வளர்ந்தார், ಮನುಷ್ಯರ ದಯೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು. அது மட்டுமல்ல, அதிகமாக அவர் அதிலே விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದನು. அப்போ நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரிய முதிர்ச்சி. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮ ಏನಂದ್ರೆ ಆತ್ಮೀಕ ಪ್ರಬುದ್ಧತೆ. ஆவிக்குரிய முதிர்ச்சி, ಆತ್ಮೀಕ ಪ್ರಬುದ್ಧತೆ. அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தினுடைய அடையாளம் என்ன? ಅದಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಪ್ರಯಾಣದ ಗುರುತುಗಳೇನು? கிறிஸ்துவில் நம்முடைய தொடர்ச்சியான வளர்ச்சி, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮ ಸತತವಾದ ಬೆಳವಣಿಗೆ. நன்றாக கவனியுங்கள். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ನಾವು ಆತ್ಮೀಕ ಪ್ರಬುದ್ಧತೆಗೆ ನೇರವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ಅದಕ್ಕೆ ಗುರುತು ಏನಪ್ಪಾ ಅಂತ ನೋಡುವುದಾದ್ರೆ, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் நம்முடைய தொடர்ச்சியான வளர்ச்சியை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಮುಂದುವರೆದು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதுதான் அடையாளம், ಅದೇ ನಮ್ಮ ಗುರುತು. வளர்ச்சி, ಬೆಳವಣಿಗೆ. வளர்ச்சினா ಬೆಳವಣಿಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ, சபை ஜீவனோடு இருக்கிறது. ಸಭೆ ಜೀವದೊಂದಿಗೆ ಇರುವಂತದ್ದು. பெரில் ஐசிஆர்எம் சர்ச் ஜீவனோடு இருக்கிறது. ಬೆರಿಲ್ ಐಸಿಆರ್ಎಂ ಸಭೆಯು ಜೀವದಿಂದ ಇರುವಂತದ್ದು. ஜீவன் இல்லாட்டி வளர்ச்சி இல்ல. ಜೀವ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. வளர்ச்சி, ஜீவன் இருந்தாதான் வளர்ச்சி. ಜೀವ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಬೆಳವಣಿಗೆ. நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை சபை வெளிப்படுத்தணும். ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಜೀವದಿಂದ ಇದ್ದೀನಿ ಎನ್ನುವುದಕ್ಕೆ ಸಭೆ ತೋರಿಸಬೇಕಾಗಿದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அதற்கு வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் போதாது. ಅದಕ್ಕೆ ಬರೀ ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಲಲ್ಲ. நம்முடைய சபையில வளர்ச்சிக்குரிய அநேக ஆவிக்குரிய காரியங்கள் வாரம் இருந்து கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಪ್ರತಿದಿನ ಇದ್ದೇ ಇರ್ತದೆ. அதுல நம்மள என்ன பண்ணிக்கொள்ளணும்னா ஈடுபடுத்திக் கொள்ளணும். ಅದರಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ನಮ್ಮನ್ನ ತೊಡಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறீங்களா? ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ತೊಡಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறீங்களா? ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ತೊಡಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? இன்னொரு முறை கேட்கிறேன், உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களா? ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತೊಡಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತೊಡಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? சில நேரத்துல உங்களுக்கு 7 மணிக்கு தான் நீங்க டியூட்டி முடிச்சு வீட்டுக்குள்ள வர்றீங்க. ಕೆಲವು ಸಾರಿ ನೀವು 7 ಗಂಟೆಗೆ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಮನೆಗೆ ಒಳಗಡೆ ಬರ್ತೀರಾ. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, ಆದ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு, ನಾನು ಜೀವದಿಂದ ಇದ್ದೀನಿ ಅನ್ನುವುದನ್ನ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பிரமிப்பு உண்டாவதற்கு, ಬೆರಗಾಗುವಿಸುವಿಕೆಗಾಗಿ, ஆச்சரியம் உண்டாவதற்கு, ಆಶ್ಚರ್ಯಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, நீங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா கலந்து கொள்ளுகிறீங்க பாருங்க, அதுதான் ஒரு பெரிய நன்மை. ಲೇಟ್ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀವು ಬಂದು ಭಾಗವಹಿಸ್ತಿರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಕೃತಜ್ಞತೆಗಳು. சிலரோடு நான் வெளியில உள்ளவங்களோடு நான் பழகுகிறேன். ಕೆಲವು ಸಾರಿ ನಾನು ಹೊರಗಿನವರ ಜೊತೆ ನಾನು ಇರ್ತೇನೆ. அப்போ அவங்க அவங்களுக்கு நான் சில நேரத்துல ஃபோன் பண்ணும்போது, ಅವರಿಗೆ ಕೆಲವು ಸಾರಿ ನಾನು ಫೋನ್ ಮಾಡುವಾಗ அவங்க சொல்லுவாங்க, இப்பதான் நான் வேலை முடிச்சு வந்தேன், ஆனா நான் கேர்சல்ல இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬಂದೆ, ಆದ್ರೆ ನಾನು ಕೇರ್ಸಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ. இப்பதான் வேலை முடிச்சு வந்தேன், நான் வீட்டு கூட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. ನಾನು ಈಗ ತಾನೇ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ಆದ್ರೆ ನಾನು ಮನೆ ಕೂಟದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. நான் இப்பதான் வேலை முடிச்சு வந்தேன், நான் லீடர்ஸ் மீட்டிங்ல இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. ನಾನು ಈಗ ತಾನೇ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬಂದೆ, ನಾನು ಲೀಡರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಅಂತ. நான் இப்பதான் வேலை முடிச்சு வந்தேன், ஒரு விசிட்டிங்ல இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. ನಾನು ಈಗ ತಾನೇ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬಂದೆ, ನನ್ನ ಮನೆ ವಿಸಿಟಿಂಗ್ ಬಂದಿದ್ದೇನೆ. அது எதை காண்பிக்கிறதுனா, ஒரு பிரமிப்பை, ஒரு ஆச்சரியத்தை, ஒரு வளர்ச்சியை
காண்பிக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಅದು ಏನನ್ನ ತೋರಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ, ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನು ತೋರಿಸ್ತದೆ. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? ಅರೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೇವೆ? இத்தனை வருட கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ನಾನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದೇನೆ, இத்தனை வருட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன், ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ இத்தனை ಇದ್ದೇನೆ, வருடமாக கிறிஸ்துவோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது, ಇಷ್ಟು ವರ್ಷ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನನಗೊಂದು ಐಕ್ಯ ಇದೆ, இத்தனை வருடமாக இந்த வேதத்தை நான் சுமக்கிறேன், ಇಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಸತ್ಯವೇದ ನಾನು ಹೊರ್ತಾ ಇದ್ದೇನೆ, இத்தனை வருடமாக நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ಇಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆனால் பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதான காரியங்களை சபை நாம் வெளிப்படுத்துகிறோமா? ಆದ್ರೆ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವಂತ ಬೆರಗಾಗುವ ಮಟ್ಟಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಕ್ರಿಯಾಶೀಲನಾಗಿದ್ದೇನಾ? ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்ன ஒரு பிரமிப்புனா, ಅದು ಏನು ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ, ಏನು ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆ ಅಂದ್ರೆ சபையில 3 ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை, ಸಭೆಯಲ್ಲಿ 3 ಭಾನುವಾರ 3 ಆರಾಧನೆ. நமக்கு சில நேரத்தில் நேரமே இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தும். ಕೆಲವು ಸಾರಿ ನಮಗೆ ಸಮಯ ಇರುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ತೇವೆ. ஆனால் நமக்கு எனக்கு என்ன ஒரு பிரமிப்புனா, ಇನ್ನೊಂದು ನನಗೆ ಏನು ಬೆರಗಾಗುವಿಸುವಿಕೆ ಅಂದ್ರೆ இன்னும் 7:15 வர்றாங்க, இன்னும் 7:30 மணிக்கு வர்றாங்க, அதுதான் ஒரு பிரமிப்பா இருக்குது. ಇನ್ನೂ 7:15 ಬರ್ತಾರೆ, ಇನ್ನು 7:15 ಬರ್ತಾರೆ ಅನ್ನೋದೇ ಒಂದು ಬೆರಗು. ஏன்னா திருப்பி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ನಾನು ಮತ್ತೆ ಒಂದೊಂದು ಭಾನುವಾರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா இன்னும் நீங்க அதே நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வருவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், அதுதான் எங்களுக்கு பிரமிப்பை உண்டு பண்ணுது. ನಾನು ಇನ್ನೂ ಹೀಗೆ ಇರ್ತೀನಿ, ನಾನು ಅದೇ ಟೈಮ್ ಬರ್ತೀನಿ, ನಾನು ಹಾಗೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತೀನಿ, ಇದು ನಮಗೆ ತುಂಬಾ ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದೆ. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ಅದೇ ನಮಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದೆ. சபையின் பிள்ளைங்க எவ்வளவு நன்றா இருக்கிறாங்க ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, எவ்வளவு அழகா எல்லா காரியத்துக்கு கீழ்ப்படிறாங்க, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲಾ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅವರು ವಿಧೇಯರಾಗ್ತಾರೆ. சிந்திங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, உங்களை ஆராய்ந்து பாருங்க, ನಿಮ್ಮ ನೀವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நம்ம வெளியின் காரியங்களுக்கு அப்படின்னா அழிந்து போகிற காரியங்களுக்கு எவ்வளவு அந்த சரியான நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ನಾಶವಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಸರಿಯಾದ ಸಮಯನ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கரெக்ட்டா நம்ம பஞ்ச் பண்றோம் பாருங்க, ನಾವು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪಂಚ್ ಮಾಡ್ತೇವೆ. சரியான நேரத்துல அந்த யாரு சித்தராமையா போடுறேன் அப்படின்னு அந்த 2000 ரூபாய் வராட்டி ஏன் அப்படின்ட்டு ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಹಾಕುವಂತ 2,000 ರೂಪಾಯಿ ಆ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಅಯ್ಯೋ ಯಾಕೆ ಏನು ಅಂತ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ. வீட்டுக்காரர்ட்ட வரவே இல்லைங்க, ಮನೆಯವ್ರ ಹತ್ರ ಗಂಡನ ಹತ್ರ ಹಣನೇ ಬಂದಿಲ್ಲ, ஒரே போராட்டம், ಒಂದೇ ಹಿಂಸೆ ಹೋರಾಟ. இது ரேஷன் கடையில ರೇಷನ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ அரிசி கொடுக்கவே மாட்டேங்கிறான், ಅಕ್ಕಿನೇ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ, காலையிலே போய் நின்னுட்டு இருக்கிறேன், ಬೆಳಗ್ಗೆನೇ ಹೋಗಿ ಕ್ಯೂ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ, சாப்பிடவே இல்ல, ನಾನೇನು ಹೊಟ್ಟೆಗೆ ತಿಂದಿಲ್ಲ, தண்ணி கூட குடிக்கல, ನೀರು ಕೂಡ ನಾನು ಕುಡ್ದಿಲ್ಲ, ஆனா பைய காலியா தான் கொண்டு வந்தேன், ಆದ್ರೆ ಬರೀ ಖಾಲಿ ಚೀಲನ ತಗೊಂಡ್ಬಂದೆ. ஒரே யோசனை, ஒரே போராட்டம். என்னைக்கு நீங்க வந்து ஐயೋ நான் இன்னைக்கு ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு போகலையே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? ಒಂದೇ ಯೋಚನೆ, ಒಂದೇ ಹೋರಾಟವಾಗಿರ್ತದೆ. உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமா இந்த கஷ்டமா இருந்தா பண்றீங்களா? ஓகே, ஆமென். அப்போ நம்ம யோசிக்கணும், ಆಗ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. யோசிக்கும் திறனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறீங்களா? ಸರಿ தம்பி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. ஆமென் ஜீசஸ். நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಎದ್ದೇಳಬೇಕು. ஏனா இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறேன், ಯಾಕೆ ನಾನು ಇನ್ನೂ ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ? நான் வந்து அந்த 6:55 7 மணிக்கு வருகிற பிள்ளைகளை நான் பாராட்டுகிறேன். ನಾನು ಈಗಲೂ ಸಹ 6:45 55ಕ್ಕೆ ಬರುವವರನ್ನ ನಾನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತೇನೆ. சிலருடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் இருக்கிறது. ಕೆಲವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಗಳುಂಟು. ஆமென். ಲೇಟಾ வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தபோது நான் இன்னைக்கு இங்க பார்த்தேன், எனக்கு ஒரு பிரமிப்பு உண்டாச்சு. ಲೇಟಾಗಿ ಬರುವವರೀಗ ಬೇಗವಾಗಿ ಬಂದದರಿಂದ ನಾನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆ ನನಗೆ. ಲೇಟಾ வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தாங்க இன்னைக்கு. ಲೇಟಾಗಿ ಬರೋರು ಬೇಗವನ್ನೇ ಬಂದಿದ್ದೀರಾ. ಅದು பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு, ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆ. சிலவங்க சீக்கிரமா வர்றவங்க லேட்டா வரும்போது அதை பார்த்தா ஒரு பிரமிப்பு. ಕೆಲವರು ವೇಗವಾಗಿ ಬರುವವರು ತಡವಾಗಿ ಬರುವಾಗಲೂ ಸಹ ನನಗೆ ಬೆರಗಾಗುವಿಕೆ. தேவ பிள்ளைகள் நம்ம இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதுதான் வளர்ச்சி.
ದೇವ ಮಕ್ಕಳು ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ತರಬೇಕು, ಅದೇ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ நான் ಆಗಿದೆ. ஜீவனோடு இருக்கிறேன், ನಾನು ಜೀವಿತನಾಗಿದ್ದೇನೆ, நான் ஜீவனோடு இருக்கிறேன். ನಾನು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய சபையிலே நான் வளருவதற்கு அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಹಲವು ಅವಕಾಶಗಳನ್ನು ನನಗೆ ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால நான் வளருவேன், ಆದ್ರಿಂದ ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ, நான் வளருவதற்கு முன் வருவேன், ನಾನು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರುತ್ತೇನೆ என்கிற ஒரு தீர்மானத்தை இந்த 21 நாள் உபவாಸ ஜெபத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ಅಂತಹ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ಈ ಒಂದು ಉಪವಾಸ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸಿ. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூடயே வந்து உட்காருங்க நான் உங்களை சொல்லல. ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. 10 நிமிடம் எங்களோடு வந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். ಒಂದು 10 ನಿಮಿಷ ಕಾಲವಾದ ನಮ್ಮ ಸಂಗಡ ಒಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ஒரு அரை மணி நேரம் ஒரு வீட்டிலே வந்து அவர்களோடு ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಆದರೂ ಸಹ ಒಂದು ಕುಟುಂಬದ ಸಂಗಡ ಬಂದು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒரு மணி நேரமாவது எங்களோடு கூட அந்த ஜெபத்திலே உபவாಸ ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். ಒಂದು ತಾಸಾದರೂ ಸಹ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬಂದು ಆ ಒಂದು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏதாவது ஒரு காரியத்திலே நான் என்னை கர்த்தருடைய காரியங்களோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯದೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ನನ್ನನ್ನು ಸಂಬಂಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದು. நான் எப்பவுமே வேலை செய்துட்டு தான் இருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೇನೆ, நான் எப்பவுமே வீட்டோட தான் இருக்கிறேன், ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. அதை விட்ட எனக்கு வேற காரியங்கள் இல்ல, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಕೆಲಸವೇ ನನಗಿಲ್ಲ. ஆனா நமக்கு ஒவ்வொரு வாரத்தினுடைய இடை நாட்களில் ஏதாவது ஒரு ஊழியம் இருக்கும். ಆದರೆ ವಾರದ ಒಂದು ಮಧ್ಯ ದಿವಸಗಳಾದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸೇವೆ ಇರುತ್ತದೆ. 10 நிமிடம் வந்து கலந்து கொள்ளுங்கள், 10 ನಿಮಿಷ ಬಂದು ಪಾಲ್ಗೊಳ್ಳಿರಿ. அதுதான் பிரமிப்பு, அதுதான் ஆச்சரியம். ಅದೇ ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆ, ಅದೇ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವನ್ನು நான் ತರುವುದು. வளருகிறேன் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತೋರ್ಪಡಿಸುತ್ತೀರಾ. நான் ஜீவனோடு செயல்படுகிறேன் என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள். ನಾನು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತೋರಿಸುತ್ತೀರಾ. ஹalleluya, ஹalleluya. அதனால நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு தொடர்ச்சியான வளர்ச்சி மிகவும் மிகவும் முக்கியம். ಆದ್ರಿಂದ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಗೆ ಸತತವಾದಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಅದು ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕಾಗಿದೆ. ಎರಡನೇದಾಗಿ சீக்கிரமாக நாம் பார்ப்போம், ವೇಗವಾಗಿ ನೋಡೋಣ. நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு இரண்டாவதாக நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டியதான ஒன்று கிறிஸ்துவின் சத்தியத்தில் நிலை பெறுதல். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕತೆ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ತೋರ್ಪಡಬೇಕಂತ ಒಂದು ಗುರುತು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವುದು. முதலாவதாக கிறிஸ்துவில் நம்முடைய தொடர்ச்சியான வளர்ச்சி, ಮೊದಲನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಸತತವಾದಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ. இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதான அடையாளம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் சத்தியத்தில் நிலை பெறுதல். ಎರಡನೇದಾಗಿ ಆತ್ಮಿಕತೆ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯ ಒಂದು ಗುರುತು ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ನೆಲೆ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ಎಫೆಸರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16 ವಾಕ್ಯಗಳು. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ಎಫೆಸರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ ಮತ್ತು 15ನೇ ವಾಕ್ಯ. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ನಾವು ಇನ್ನು ಮೇಲೆ ಕೂಸುಗಳಾಗಿರಬಾರದು, ದುರ್ಜನರ ವಂಚನೆಗೂ ದುರ್ಬೋಧಕರ ಕುಯುಕ್ತಿಗೂ ಒಳಬಿದ್ದು ನಾನಾ ಉಪದೇಶಗಳಿಂದ ಕಂಗೆಟ್ಟು ಗಾಳಿಯಿಂದ ಅತ್ತಿತ್ತ ನೂಕಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವವರ ಆಗಿರಬಾರದು. ಪ್ರೀತಿಯಿಂದ ಸತ್ಯವನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತಾ ಬೆಳೆದು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಐಕ್ಯವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇರಬೇಕು. அப்ப வந்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும்போது, ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಎಫೆಸ ಸಭೆಯವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ நாம் இனி குழந்தைகளாயிராமல், ನಾವು ಇನ್ನು ಮೇಲೆ ಕೂಸುಗಳಾಗಿರದೆ மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல ಅಡಿಪಟ್ಟು ಅಲೆகிறவர்களாயிராமல், ದುರ್ಜನರ ವಂಚನೆಗೂ ದುರ್ಬೋಧಕರ ಕುಯುಕ್ತಿಗೂ ಒಳಬಿದ್ದು ನಾನಾ ಉಪದೇಶಗಳಿಂದ ಕಂಗೆಟ್ಟು ಗಾಳಿಯಿಂದ ಅತ್ತಿತ್ತ ನೂಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವವರಾಗಿ ಇರಬಾರದು. பாருங்க, சில ஆலோசனைகளை அவரோடு இருக்கிற ஊழியர்களுக்கு, வளர்ந்து வருகிற ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். ನೋಡ್ರಿ, ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಂತಹ ಸೇವಕರಿಗೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சபையிலே இருக்கக்கூடியதான மூப்பர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಹಿರಿಯರಿಗೆ ಆತನು ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சபையிலே
கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತನ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம இன்னும் எவ்வளவு காலம் குழந்தைகளை போல இருப்போம்? ಇನ್ನು ನಾವು ಎಷ್ಟು ಕಾಲದವರೆಗೆ ಕೂಸುಗಳಾಗಿಯೇ ಇರುತ್ತೇವೆ? இன்னும் நாம எவ்வளவு காலம் இந்த தந்திரங்களுக்கு அப்படின்னா நம்மை கிறிஸ்துவிலிருந்து வழிவிலக செய்யக்கூடியதான தந்திரங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். ನಾವು ಇನ್ನು ಎಷ್ಟರ ಕಾಲದವರೆಗೆ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ದಾರಿ ತಪ್ಪಿಸುವಂತ ಒಂದು ತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ಒಂದು ಗುಲಾಮರಾಗಿರುತ್ತೇವೆ. நம்ம அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்வோம். ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸತ್ಯತೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳೋಣ. அன்புடன் சபையிலே நமக்கு பேசப்படுகிறதான வார்த்தைகளை அன்புடன் அதை ஏற்றுக்கொள்வோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳನ್ನ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಅದನ್ನ ಅಂಗೀಕರಿಸೋಣ. அவங்க இங்க நின்று பேசுகிறவங்க அவங்க சொந்த கருத்துக்களை பேச மாட்டாங்க. ಇಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡುವವರು ಅವರ ಸ್ವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. சபை முதிர்ச்சி அடைவதற்கு கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைவதற்குரியதான ஆலோசனைகளை அவர்கள் கொடுப்பார்கள். ಸಭೆಯು ಪ್ರಭುತ್ವತೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅದರಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅವರು ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. சபை கிறிஸ்துவின் சத்தியத்தில் நிலை பெறுவதற்கு உரியதான காரியங்களை பேசுவார்கள். ಸಭೆಯು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஏன்னா தந்திரமுள்ள அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்மை வஞ்சிப்பதற்கு ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டே வருகிறது. ಯಾಕೆಂದರೆ ತಂತ್ರಗಳುಳ್ಳಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால தேவ பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதான சத்தியங்களை அன்புடன் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ಆದ್ದರಿಂದ ದೇವ ಮಕ್ಕಳು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸತ್ಯತೆಗಳನ್ನ ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. ಅದ நம்ம அதற்கு விரோதமாக நம்ம நிற்க கூடாது. ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಿಂತುಕೊಳ್ಳಬಾರದು. அதற்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಬಾರದು. அதற்கு விரோதமாக நம்ம செயல்படக்கூடாது. ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಕಾರ್ಯವನ್ನು ಸಹ ಮಾಡಬಾರದು. அதற்கு விரோதமா இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, அதற்கு விரோதமா இன்னும் செயல்பட்டு இருக்கோம்னா, இன்னும் நம்ம குழந்தைகளை போல தான் இருக்கிறோம். ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇನ್ನು ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದರೆ, ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇನ್ನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದರೆ, ಇನ್ನು ನಾವು ಕೂಸುಗಳಾಗಿಯೇ ಇದ್ದೇವೆ. குழந்தைகள் என்ன செய்வாங்க? ಕೂಸುಗಳು ಏನು ಮಾಡುವಂತರಾಗಿದೆ. ಇದು ಏನ್ ಪೆನ್ಸಿಲ್, ಇದು ನನ್ನ ಒಂದು ಪೆನ್ಸಿಲ್, ಇದು ಏನ್ ರಬ್ಬರ್, ಇದು ನನ್ನ ಒಂದು ರಬ್ಬರ್, ಇದು ನಾನು கொடுக்க மாட்டேன், ಇದನ್ನ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்படின்னு ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಅವರು ಜಗಳವನ್ನು ಆಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. என்ன அடிக்கிறான், ನನ್ನನ್ನು ಹೊಡಿತಾರೆ, என்ன நுள்றான், ನನ್ನನ್ನು ಗಿಂಡುತ್ತಾರೆ, இப்படி என்ன சொல்லிட்டான், ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಮಾತನಾಡಿದರು. வளர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ದೇವ ಮಕ್ಕಳು ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು. குழந்தைகளை போல நம்ம இன்னும் செயல்பட்டு கொண்டிருப்பது நல்லதல்ல. ಕೂಸುಗಳಾಗಿ ಇನ್ನೂ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சியின் அந்த மட்டத்திற்கு நேராக நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை பரலோகம் எதிர்பார்க்கிறது. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಒಂದು ಆತ್ಮಿಕತೆ, ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಯ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಪರಲೋಕ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿದಿನ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. சத்தியத்திலே நிலை நிற்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ಪ್ರೀತಿಯಿಂದ ಸತ್ಯವನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತಾ தலையாகிய கிறிஸ்துவுக்குள், ತಲೆಯಾದಂತ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ எல்லாவற்றிலும், ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ஹalleluya, ஹalleluya, விசுவாசத்தோடு தைரியம், ವಿಶ್ವಾಸದಿಂದ ಧೈರ್ಯವು, தைரியத்தோடு ஞானம், ಧೈರ್ಯದೊಟ್ಟಿಗೆ ಜ್ಞಾನವು, ஞானத்தோடு இச்சையடக்கம், ಜ್ಞಾನದೊಟ್ಟಿಗೆ ಶಮೆದಮೆಯು, இச்சையடக்கத்தோடு பொறுமை, ಶಮೆದಮೆಯೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ತಾಳ್ಮೆ, பொறுமையோடு தேவ பக்தி, ತಾಳ್ಮೆಯೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ಭಕ್ತಿ, தேவ பக்தியோடு சகோதர சிநேகம், ದೇವ ಭಕ್ತಿಯೊಟ್ಟಿಗೆ ಸಹೋದರ ಸ್ನೇಹವು, சகோதர சிநேகத்தோடு அன்பு, ಸಹೋದರ ಸ್ನೇಹದೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯು, கூட்டி பிளஸ் ಎಲ್ಲವನ್ನ ಜೋಡಿಸುತ್ತಾ, மைனஸ் இல்ல. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಮ್ಮಿ ಮಾಡುವುದಲ್ಲ. ஆவிக்குரிய பிள்ளைங்க மைனஸ்ல போயிடாதீங்க. ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು ನಾವು ಕಮ್ಮಿಯಾಗಿ ಹೋಗಬಾರದು. கூட்டி பிளஸ்ல போயிட்டே இருக்கணும். ಅದಕ್ಕೆ ಕೂಡಿಸುತ್ತಾ ಹೋಗಬೇಕು. ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம கூடிட்டே போறோமோ இல்ல குறைஞ்சிக்கிட்டே வர்றோமோ? ನಾವು ಕೂಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವಾ ಅಥವಾ ಅದನ್ನ ಕಳೆಯುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವಾ? கூடணுங்க. ಅದಕ್ಕೆ ಕೂಡಿಸಬೇಕು. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கூடிட்டே போகணும். ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತೇವೆ. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல பெருகிட்டே போகணும். ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇವೋ ಅದರ ಮೇಲೆ ನಾವು ಬೆಳೆಯುತ್ತಾ
எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதுல வந்து நம்ம கூடிட்டே போகணும். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವೋ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕೂಡುತ್ತಲೇ எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அதுல நம்ம கூடிட்டே போகணும். எதுலயுமே நம்ம வந்து மைனஸ் ஆயிடக்கூடாது. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವೋ ಅಷ್ಟರಲ್ಲಿ ನಾವು ಕೂಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಯಾವುದ್ರಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಕಡಿಮೆ ಆಗಬಾರದು. சர்ச் நம்ம பிளஸ்ல இருக்கிறோமா மைனஸ்ல இருக்கிறோமா? ಸಭೆಯೇ ನಾವು ಕೂಡುತ್ತಾ ಇದ್ದೇವಾ ಅಥವಾ ನಾವು ಕಳೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವಾ? டெஸ்ட் பண்ணி பாருங்க. ನಮ್ಮನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಿ இந்த ನೋಡೋಣ. 21 days fasting prayerல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, கிறிஸ்துவின் சத்தியத்திலே நிலை பெறுகிற காரியங்கள் எல்லாம் ಕೂಡಟು. ಈ 21 ದಿವಸದ ಒಂದು ಉಪವಾಸ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಸಹ ಅದು ಕೂಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಅದು ಪರಲೋಕ ದೇವனுக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வரட்டும். ಅದು ಪರಲೋಕದ ದೇವರಿಗೆ ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವನ್ನ ತರುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அதை பார்க்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடியதான தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பிரமிப்பு உண்டாகணும். ಅದನ್ನು ನೋಡುವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ತಂದೆ ತಾಯಿಯವರಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅದರ ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನ ತರಬೇಕು. என் பிள்ளைங்க வளர்றாங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஜெபத்துல வளர்றாங்க, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, வசனத்துல வளர்றாங்க, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, விசுவாசத்துல வளர்றாங்க, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, கீழ்ப்படிதல்ல வளர்றாங்க, ವಿಧೇಯತ್ವದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, அன்புல வளர்றாங்க, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾ இத ಇದ್ದಾರೆ. வந்து ஒருவருக்கொருவர் பார்க்கணுங்க. ಇದನ್ನ ನಾವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೋಡಬೇಕು. பார்க்கறோமா? ನಾವು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವಾ? கணவன் மனைவியிடத்துல பார்க்கறாங்களா? ಪತಿಯು ಪತ್ನಿಯಲ್ಲಿ ಬಳಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? நான் பார்க்கிறேன். ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. காலையில 4 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க என்னுடைய மனைவி. ಅಕ್ಕ ಅವರು ಬೆಳಿಗ್ಗೆ 3 ಗಂಟೆ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. 4 மணின்னு சொல்லு. ಕ್ಷಮಿಸಿ 4 ಗಂಟೆಗೆ. ஓகே 3 மணிக்கு அப்ப நான் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன நான் 4 மணிக்கு தான் எழும்புறேன் அதிகாலை ஜெபத்திற்கு வீடுகளுக்கு போவதற்காக. ಯಾಕಂದ್ರೆ ಸೇವಕರು 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ. சில நேரத்தில் வீடுகள் பக்கம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த 4 மணிக்கு அந்த எனக்கு விழிப்பு வந்துடும். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட படுக்கலாம் அப்படின்னு தோணும். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮನೆಗಳು ಹತ್ರವೇ ಇರುವಾಗ 4 ಗಂಟೆಗೆ ಎಚ್ಚರವಾಗುತ್ತದೆ, ಆದರೂ ಸಹ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿದ್ದೆ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿರುತ್ತೆ. அப்ப அவங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ಆಗ ಅಕ್ಕವರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಾ அவங்க வந்து அந்த படுக்கையில இருக்க மாட்டாங்க, ಅವರು ಅಲ್ಲಿ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ, அவங்க எழும்பி வேற பக்கம் இருப்பாங்க. ಅವರು ಎದ್ದು ಬೇರೆಗೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஏன்னா படுக்கை வந்து படுக்க சொல்லும், ಯಾಕಂದ್ರೆ ಹಾಸಿಗೆ ಮಲಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அதனால படுக்கையில இருந்து அவங்க எழும்பி தூரமா இருப்பாங்க. ಆದ್ರೆ ಒಂದು ಹಾಸಿಗೆಯಿಂದ ಎದ್ದು ದೂರವಾಗಿರುತ್ತಾರೆ, அந்த படுக்கையில இருக்க மாட்டாங்க, ಒಂದು ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಇರುವುದಿಲ್ಲ. அவங்க என்ன குறித்து சாட்சி சொல்லணும்னா நான் ரொம்ப குறைவுதான். ಅವರು ಸೇವಕನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಅದು ತುಂಬಾ ಕಡಿಮೆ. அதனால நம்ம வந்து ஒருவருக்கு ஒருவர் பிரமிப்பை உண்டாக்குகிற காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம வளரக்கூடியவர்களா இருக்கணும். ಆದ್ರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ತಮಗೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು, ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವನ್ನ ಅಥವಾ ಬೆರಗಾಕಿನ ತರುವುದಕ್ಕೆ ನಾವು ಬೆಳೆಯುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால இந்த 21 நாள் உபவாಸ ஜெபத்திற்கு பிற்பாடு பல மாற்றங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கொண்டு வருவோம். ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು 21 ದಿವಸದ ಒಂದು ಉಪವಾಸದ ನಂತರ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಲವು ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ನಾವು ತರೋಣ, குடும்பத்துல கொண்டு வருவோம், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ತರೋಣ, சபையில இருக்கக்கூடியதான ஊழியங்களிலே அதை நாம பார்க்கணும், ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಸೇವೆಗಳೇ ಅದನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. கர்த்தர் சபையில வெளிப்படுகிற அந்த கிரியைகளை நம்ம பார்க்கணும். ಕರ್ತನು ಸಭೆಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸುವಂತ ಅಥವಾ ಪ್ರಕಟಿಸುವಂತ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ನಾವು ತೋರಿಸೋಣ. அதற்கு நம் ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பும் மிகவும் மிகவும் அவசியம். ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಒಂದು ಸಮರ್ಪಣೆ ಅದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஹalleluya. 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 அதனால அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்கணுங்க. ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸತ್ಯತೆಯನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತಾ ಬೆಳೆದು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೂ ಕ್ರಿಸ್ತನ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇರಬೇಕು. பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளிலே நடக்கிறது போல நாம இனி நடக்க கூடாதுங்க. ಅನ್ಯ ಜನರು ತಮ್ಮ ಒಂದು ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಇರಬಾರದು. வீணான சிந்தனை, ವ್ಯರ್ಥವಾದಂತ ಆಲೋಚನೆಗಳು, அந்த வீணான காரியத்திலிருந்து தேவ சபை வந்து வெளியே வரணும். ಆ ಒಂದು ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇವ ಸಭೆಯು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. அது வீணான காரியங்கள் அது வந்து ಪ್ರಜಾதிகளுக்குரியது. ಆ ಒಂದು ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದೊಂದು ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಸಂಬಂಧಿಸಿದ್ದು. வீண் அப்படின்னா பயனற்றது. ವ್ಯರ್ಥ ಎಂಬುದನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬಾರದೇ ಇರುವಂತದ್ದು, உபயோகம் இல்லாதது, ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದೇ ಇರುವಂತದ್ದು, பிரயோஜனமில்லாதது, ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದೆ. அதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது கிறிஸ்துவில வீணா இருக்க கூடாது. ಆದ್ರಿಂದ ನನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅದು ಲಾಭವಿಲ್ಲದವರಾಗಿ ಇರಬಾರದು. நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். ನಾನು ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. நான் இனி வீணான
வீணான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ವ್ಯರ್ಥವಾದಂತ ಒಂದು ಜೀವನವನ್ನ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ಇನಿ ಕನಿಯற்ற வாழ்க்கை வாழ மாட்டேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಫಲವಿಲ್ಲದಿರುವಂತಹ ಒಂದು ಜೀವನವನ್ನ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. இனி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குருட்டுத்தனம் இருப்பதில்லை. ಇನ್ನು ಮೇಲೆ ನನ್ನೊಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕುರುಡುತನ ಇರುವುದಿಲ್ಲ. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இனி ஒரு இடர்தல் ಅಟ್ಟதாக இருக்கும். ನನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾರಿಗೂ ತಡೆಯನ್ನ ತರುವಂತದ್ದೇ ಇರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. இடர்தல் அற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழுவேன். ತಡೆಯನ್ನ ತರದೇ ಇರುವಂತ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವನವನ್ನು ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை நம்முடைய மனதிலே நாம் எடுத்துக்கொள்வோம். ಅಂತ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ತರೋಣ. மோசப்போக்கும் நடக்கைக்குரிதான இச்சைகளை நம்மிடத்திலிருந்து நாம் எடுத்து போட்டு விடுவோம். ಮೋಸ ಹೋಗುವಂತ ಒಂದು ನಡತೆ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದು ಹಾಕೋಣ. அப்படி நாம் ಮುಂದಿನ நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள், ಅಂದ್ರೆ ಆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಆದಿಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಮೋಸ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, கெட்டு போகிற பழைய மனுஷன், ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ಹಳೆಯ ಮನುಷ್ಯ, அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணணும், தூக்கி போட்டுறணும். ಅದೆಲ್ಲವನ್ನ ತೆಗೆದು ನಾವು ಬಿಸಾಡಬೇಕು. கோபம், மூர்க்கம், ಮೂರ್ಖತನ, பொறாமை, ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, வம்பு வார்த்தை, ಒಂದು ಬೇಡದೇ ಇರುವಂತ ಮಾತುಗಳು, அசுத்தம், ಅಶುದ್ಧತೆ, ಮೋಹ, பொருளாசை, ಒಂದು ದ್ರವ್ಯಾಶೆ, இப்படிப்பட்டதான முந்தின நடக்கைக்குரியதான மோசம் போக்கும் இச்சைகளை நம்மிடத்திலிருந்து நம்ம தூக்கி போடணும். ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಒಂದು ಮೋಸದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ತೆಗೆದು ಬಿಸಾಡಬೇಕು. பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ಸೈತಾನನಿಗೆ ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು, ಸ್ಥಳವನ್ನೇ ಕೊಡಬಾರದು. கெட்ட வார்த்தை நம்முடைய வாயில பிறக்க கூடாது. ಕೆಟ್ಟ ಮಾತು ಒಂದು ಸಹ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡಬಾರದು. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்த கூடாது. ವಿಮೋಚನೆಯ ಒಂದು ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ಮುಂದೆ ಹಾಕಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಯಾವತ್ತೂ ಸಹ ನಿಂದಿಸಬಾರದು. பழைய மனிதனை களைந்து, ಹಳೆಯ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ, பழைய மனிதனை களைந்து ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ புதிய மனிதனை தரித்துக் கொள்வோம். ಹೊಸ ಮನುಷ್ಯನ ಧರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. பொய்யை களைந்து எல்லாரோடும் சத்தியத்தை பேசுவோம். ಸುಳ್ಳನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಸತ್ಯತೆಯನ್ನೇ ಮಾತನಾಡೋಣ. ஒருவரோடு ஒருவர் தயவுள்ளவர்களாக, மனதுருக்கமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோம். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ದಯೆಯುಳ್ಳವರಾಗಿ, ಕನಿಕರ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳೋಣ. தேவன் நமக்கு மன்னித்ததை போல நாமும் கூட ஒருவர் மன்னிப்போம். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ ಪ್ರಕಾರ ನಾವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸೋಣ. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சத்தியத்திலே சபை நாம் நிலை பெற்று வளர பரலோகம் இந்த நாட்களிலே அதிகமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. ಇಂಥ ಒಂದು ಸತ್ಯತೆಗಳಲ್ಲಿ ಸಭೆಯು ಬೆಳೆದು ಬರುವುದಕ್ಕೆ ಪರಲೋಕವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದೆ. இப்படிப்பட்டதான சத்தியத்திலே சபை நிலை பெறுவதற்கு பரலோகம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. ಇಂಥ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ಸಭೆಯು ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪರಲೋಕ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದೆ. அதற்கு சத்தமா ஆமென் என்று சொல்வீர்களா? ಅದಕ್ಕೆ ಶಬ್ದವಾಗಿ ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? ஆமென் என்று சொல்வீர்களா? ಆಮೇನ್. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಕರ್ತನು ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைவதற்கு மூன்றாவதாக கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, ಆತ್ಮಿಕ ಒಂದು ಪ್ರಭುತೆಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮೂರನೇದಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯ, கிறிஸ்துவில் நம்மை காத்துக்கொள்வது. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கு முதல் அடையாளம் கிறிஸ்துவில் தொடர்ச்சியான வளர்ச்சி. ಆತ್ಮಿಕತೆ ಒಂದು ಪ್ರಭುತೆಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಿದೆ. ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು கிறிஸ்துவில் தொடர்ச்சியான வளர்ச்சி, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸತತವಾದಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ. இரண்டாவதாக கிறிஸ்துவின் சத்தியத்திலே நிலை பெறுதல். ಎರಡನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಂಥದ್ದು. தந்திரமான போதனைகளில் நம்ம அலைபட்டு போயிடக்கூடாது. ತಂತ್ರವಾದಂತ ಒಂದು ಮೋಸದ ಒಂದು ಬೋಧನೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬಾರದು. ವಂಚನೆ ಕಾರ್ಯங்களில் நம்ம தப்பி போயிடக்கூடாது. ವಂಚನೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬಾರದು. நம்ம கிறிஸ்துவின் சத்தியத்தில் ஒவ்வொரு நாளும் நிலை பெறணும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಸತ್ಯದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನವೂ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. இந்த இடத்துல பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நிற்கணும். ಇಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡುವಂತ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿ ಅದರ ನೆಲೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எதுல மாறணுமோ அதுல மாறணும். ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಬದಲಾಗಬೇಕು ಅದರ ಬದಲಾಗಬೇಕು. எதை கூட்டணுமோ அதை கூட்டணும். ಯಾವುದನ್ನ ಕೂಡಿಸಬೇಕು ಅದನ್ನ ಕೂಡಿಸಬೇಕು. எதை கழிக்கணுமோ அதை கழிக்கணும். ಯಾವುದನ್ನ ಕಳೆಯಬೇಕು ಅದನ್ನ ಕಳೆಯಬೇಕು. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. மூன்றாவதாக கிறிஸ்துவில் நம்மை காத்துக்கொள்ளுதல். ಮೂರನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. எப்படி காத்துக்கொள்ளுதல்? ಹೇಗೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು? பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளுதல். ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. உலக
உலக துன்மார்க்கத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளுது. ಲೋಕದ ಒಂದು ದುರ್ಮಾರ್ಗತನದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ. உலக தீமைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளுது. ಲೋಕದ ಕೆಟ್ಟತನಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ. ஏன்னா நம்மை சுற்றிலும் இன்னைக்கு நிறைய தீமை இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ಈಗ ಹಲವು ಒಂದು ಕೆಟ್ಟತನಗಳೇ நிறைய தீமை தான் இருக்குது. ಹಲವು ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ. நமக்கு தெரியாமலேயே நம்ம அந்த தீமையில மாட்டிக்கொள்ளக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கிறது. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಅವಕಾಶಗಳುಂಟು. அதனால கிறிஸ்துவுக்குள் தேவ பிள்ளைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும். ಅದರಿಂದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಪ್ರತಿದಿನವೂ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. 1 ಕೊರಿಂಥಿಯர் 13:11 சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥ 13:11 நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கானவைகளை ஒழித்து விட்டேன். ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದಾಗ ಬಾಲಕನ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದೆನು, ಬಾಲಕನ ಸುಖ ದುಃಖಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದೆನು, ಬಾಲಕನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡೆನು, ಪ್ರಾಯಸ್ಥನಾದ ಮೇಲೆ ಬಾಲ್ಯದವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೇನು. ಆಮೆನ್. ಹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. 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 அதனால சில காரியங்களெல்லாம் நம்ம ஒழித்திரணும். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಆತ ನೂತನ ಸೃಷ್ಟಿ. பழையதெல்லாம் ஒழித்து போடணும். ಹಳೆಯದೆಲ್ಲವೂ ಆಗಿ ಹೊರಟು இந்த சின்ன பிள்ளைத்தனமான காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடணும். ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. நம்ம இப்ப எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ள ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಂದ್ರೆ ಪುರುಷನಾಗಿ இருக்கிறோம். ಒಂದು ಪ್ರಾಯಸ್ಥರಾಗಿರಬೇಕು. அதனால குழந்தைகளுக்குள்ள காரியங்களை, குழந்தைத்தனமான காரியங்களை எல்லாம் ஒழித்திரணும். ಬಾಲಕ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. அதனால நிறைவான கிறிஸ்துவே என்னிலே வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ಸಂಪೂರ್ಣವಾದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೀ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನಾವು ಬಯಸಬೇಕು. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 13:10 சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥ 13:10 ಹೇಳ್ತಾ ಇದೆ, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிடும். ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದು ಬಂದಾಗ ಅಪೂರ್ಣವಾದದ್ದೆಲ್ಲವೂ ಇಲ್ಲದಂತ ಆಗುತ್ತದೆ. அதனால நம்ம எத்தனை வருஷ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் எனக்குள்ள என்ன குறைவு இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ಪೂರ್ಣ ಪುರುಷನಾಗುವುದಕ್ಕೆ ನಾವು ಒಪ್ಪು ಕೊಡಬಹುದು. ನಾವು ಎಷ್ಟೇ ವರ್ಷದ ಒಂದು ಕ್ರಿಸ್ತರಾಗಿದ್ರೂ ಸಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಇನ್ನೂ ಯಾವ ಒಂದು ಅಪೂರ್ಣವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶೀಲಿಸಿ ಸಂಪೂರ್ಣವಾದಂತಹ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳೋಣ. நான் எப்படி பேசுறேன், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, நான் எப்படி நடந்துக்கிறேன், ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, என் வீட்ல நான் எப்படி நடந்துக்கிறேன், ನನ್ನ ಮನೆ ನಾನು ಯಾವ ರೀತಿ நான் ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, வேலை செய்யற இடத்துல எப்படி நடந்துக்கிறேன், ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, என் ஆவிக்குரிய உடன் சகோதரனோடு நான் எப்படி, சகோதரியோடு நான் எப்படி நடந்துக்கிறேன், ನನ್ನ ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, என்னால அவங்க ஆவிக்குரிய பலன் அடைகிறார்களா, ನನ್ನಿಂದ ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, இல்லாட்டி அவங்க ஆவிக்குரிய காரியத்துல அவங்க பின்வாங்குகிறாங்களா, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಹಿಂಜಾರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவங்க வளர்ச்சிக்காக நான் செயல்படுகிறேனா, ಅವರ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, இல்லாட்டி அவங்க பின்மாற்றத்துக்குரியதான கிரியைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರು ಹಿಂಜಾರುವುದಕ್ಕೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால கிறிஸ்துவில தேவ பிள்ளைகள் நம்மை காத்துக்கொள்வோம். ಆದ್ದರಿಂದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವ ಮಕ್ಕಳೇ ನಾವು நம்முடைய ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ, குடும்பத்தை காத்துக்கொள்வோம், ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ நம்முடைய ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ, வாழ்க்கையை காத்துக்கொள்வோம், ನಮ್ಮ ಜೀವನವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ, நமக்கு ஆண்டவர் சபையில தந்திருக்க கூடதான சகோதர சகோதரிகளை காத்துக்கொள்வோம், ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ. வார்த்தையினால ஒரு நாள் யாரையும் நோகடிச்சிடாதுங்க, ಮಾತುಗಳಿಂದ ಒಂದು ದಿನವೂ ಸಹ ಯಾರನ್ನು ನೋವುಪಡಿಸಬೇಡಿ, வார்த்தையினால ஒருவர் பின்வாங்குவதற்கு நீங்க காரணமா இருந்திராதுங்க, ಮಾತಿನಿಂದ ಒಬ್ಬ ಹಿಂಜಾರುವುದಕ್ಕೆ ನೀವು ಕಾರಣವರಾಗಿರಬೇಕು. வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, ಯೌವನಸ್ಥ ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿರಿ, வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை கொடுத்து அவங்கள திடப்படுத்துங்க, ವಯಸ್ಸಾದವರಿಗೆ ಚೆನ್ನಾದ ಒಂದು ಆರೋಗ್ಯವಾದಂತಹ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ದೃಢಪಡಿಸಿರಿ, ஆராதனைக்கு வரும்போது அவர்களோடு நல்ல அன்பை காத்துக்கொள்ளுங்க, ಆರಾಧನೆಗೆ ಬರುವಾಗ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, அவங்களை சந்திக்கும் போதெல்லாம் நல்ல புன்முறுவலோடு சிரிப்போடு அவர்களை வரவேறுங்க, ಅವರನ್ನು ಸಂಧಿಸುವಾಗಲ್ಲ ಒಂದು ನಗುಮೂಟದೊಂದಿಗೆ ಅವರನ್ನ ನೀವು ಆಹ್ವಾನಿಸಿ, நம்மை காத்துக்கொள்வோம் கிறிஸ்துவுக்குள்ளாக, ನಮ್ಮನ್ನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ. இன்னும் எதற்கு பிசாசினுடைய அந்த குணங்கள் நமக்குள்ள, ಇನ್ನು ಯಾಕೆ ಆ ಒಂದು ಸೈತಾನನ ಗುಣಗಳು ನಮ್ಮ கிறிஸ்துவில் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வோம், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನವೂ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ, எல்லா இடங்களிலும் நம்மை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வோம், ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ, எந்த அசூசியும் நம்மை தொட்டு விடாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வோம், ಯಾವುದೇ ಒಂದು ಅಶುದ್ಧತೆಗಳು ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನ அவர் ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நிறைவாய் நமக்குள் இருக்கும்போது எந்த குறைவு நம்மை தொட முடியாது, ಆತನು ಸಂಪೂರ್ಣನಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾವ ಅಪೂರ್ಣವಾದದ್ದು ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், சரீர பிரகாரமான நன்மைகளாக இருக்கலாம், ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರುವುದು ಅದು ಶಾರೀರಿಕವಾದಂತ ಒಳಿತುಗಳಾಗಿರಬಹುದು. நிறைவானவரை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வாஞ்சிப்போம், ಸಂಪೂರ್ಣದನ್ನ ಪ್ರತಿದಿನವೂ ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಾಯಿಸೋಣ, நிறைவான காரியங்களை குறித்து வீட்டிலே யோசிப்போம், ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ
ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು என்னுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும். ನನ್ನ ಮನೆಯು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಮನೆಯಾಗಿರಬೇಕು. ரட்சிக்கப்பட்ட வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯ ಒಂದು ಗಂಭೀರ ಧ್ವನಿಯು ಜಾಯಿಸುತ್ತಾ ಇರ್ತದೆ. என்னுடைய வீடு பரிசுத்த வீடாய் இருக்கணும். ನನ್ನ ಮನೆಯು ಪರಿಶುದ್ಧ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರಬೇಕು. என் வீட்டின் தலைவர் இயேசுவாக இருக்கணும். ನನ್ನ ಮನೆಯ ಒಂದು ನಾಯಕನು ಯೇಸು ಆಗಿರಬೇಕು. என் வீட்டில் இயேசு உலாவணும். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸಂಚರಿಸಬೇಕು. என்னுடைய வீடு இரத்த கோட்டைக்குள் மறைந்திருக்கிற வீடாய் இருக்கணும். ನನ್ನ ಮನೆಯು ರಕ್ತ ಕೋಟೆಯಿಂದ ಒಂದು ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಕೋಟೆಯಿಂದ ಒಂದು ಸಂರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. எந்த வீடு எந்த குடும்பம் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைந்திருக்கிறதோ, ಯಾವ ಮನೆ ಯಾವ ಕುಟುಂಬ ರಕ್ತ ಕೋಟೆಯಿಂದ ಮರೆಯಾಗಿದೆಯೋ அந்த வீட்டுக்கு சாத்தான் தீமை செய்ய முடியாது. ಆ ಒಂದು ಮನೆಗೆ ಸೈತಾನನು ಒಂದು ಅಹಿತವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. எந்த தீங்கும் அந்த வீட்டை அணுக முடியாது. ಯಾವುದೇ ಕೆಟ್ಟತನವೂ ಅದಕ್ಕೆ ತಾಗುವುದಿಲ್ಲ. எந்த வாதையும் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது. ಯಾವ ಬಾಧೆಯೂ ಆ ಮನೆಯನ್ನ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. என்னுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாய் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಮನೆಯು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮನೆಯಾಗಿದೆ. என்னுடைய வீடு பரிசுத்த தங்கி இருக்கக்கூடியதான வீடாக இருக்கிறது. ನನ್ನ ಮನೆಯು ಪರಿಶುದ್ಧನು ಸ್ಥಳಗೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. என்னுடைய வீடு இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்க முத்திரிக்கப்பட்ட வீடாய் இருக்கிறது. ನನ್ನ ಮನೆಯು ರಕ್ತ ಕೋಟೆಯಿಂದ ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮನೆಯಾಗಿದೆ. என்னுடைய வீடு வசனத்தினால் கட்டி எழுப்பப்பட்ட வீடாக இருக்கிறது. ನನ್ನ ಮನೆಯು ವಾಕ್ಯದಿಂದ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮನೆಯಾಗಿದೆ. எந்த வீடு வசனத்தினால் கட்டி எழுப்பப்பட்ட வீடாக இருக்கிறதோ, ಯಾವ ಮನೆಯು ವಾಕ್ಯದಿಂದ ಕಟ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮನೆಯಾಗಿದೆಯೋ அந்த வீடு ஆரோக்கியமாயிருக்கும். ಆ ಒಂದು ಮನೆ ಆರೋಗ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அந்த வீடு சமாதானமாயிருக்கும். ಆ ಒಂದು ಮನೆ ಸಮಾಧಾನವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. என்னுடைய வீடு தேவ தூதர்கள் உலாவுகிற வீடு. ನನ್ನ ಮನೆಯು ದೇವದೂತರು ಇಳಿದು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. என்னுடைய வீடு தேவ தூதர்கள் உலாவுகிற வீடு. ನನ್ನ ಮನೆಯು ದೇವದೂತರು ಸಂಚರಿಸುವಂತ ಒಂದು ಮನೆಯಾಗಿದೆ. ஹalleluya 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 ஹalleluya. கிறிஸ்துவில் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வது மிகவும் மிகவும் அவசியம். அதை தான் பரலோகம் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, ಅದು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಬಹು ಬಹು ಮುಖ್ಯವಾದುದು. ಅದೇ ಪರಲೋಕ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೆ. நான் வளர்கிறேனே, ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನೆ. ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் வளர்கிறேனே. ಹೇಳಿರಿ, ನಾ ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನೆ, நான் வளர்கிறேனே. ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನೆ. அப்போ வளர்ச்சி அற்ற காரியங்களுக்குரிய அந்த குணங்களை எல்லாம் தூக்கி போட்டுறணும். ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಗುಣಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. அதனால இந்த காரியங்களின் இடத்துல நம்மை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ಅದರಿಂದ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. வளர்ச்சியை வெளிப்படுத்துவோம். ಬೆಳವಣಿಗೆನ ತೋರಿಸೋಣ. வளர்ச்சியை வெளிப்படுத்துவோம். ಬೆಳವಣಿಗೆನ ತೋರಿಸೋಣ. நீங்க எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ, ನೀವು ಯಾವುದನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ್ದೀರೋ, எதை நீங்க அதிகமா ஆண்டவர் விரும்பாத எதையாவது நீங்கள் அதிகமாக நீங்க நேசித்தீங்கன்னா இன்னைக்கு அதை விடுவதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ದೇವರು ಬಯಸದೇ ಇರುವಂತ ಯಾವುದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇರುವುದಾದರೆ ಅದನ್ನ ಬಿಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களிலே வளருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ದೇವರು ಎದು ನೋಡುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. தேவ சமூகத்தில் எல்லாம் எழும்பி நிற்போம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. பிரமிப்பை கொண்டு வரக்கூடியதான சபையாக இருக்கணும். ನಾವು ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನು ತರುವಂತ ಒಂದು ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடியதான சபையாக இருக்கணும். ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ತರುವಂತ ಒಂದು ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் பிரமிப்பை கொண்டு வந்தார். ಯಾಕೆ ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ಯೇಸು ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆಯನ್ನು ತಂದರು. அவருடைய பேச்சு பிரமிப்பா இருந்தது. ಆತನ ಒಂದು ಮಾತು ಬೆರಗಾಗುವಿಕೆ, அவருடைய பார்வை பிரமிப்பா இருந்தது. ಆತನ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಒಂದು ಬೆರಗಾಗುವಿಕೆ, அவருடைய கிரியை பிரமிப்பா இருந்தது. ಆತನ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ಬೆರಗಾಗುವ ರೀತಿ, அவர் நடந்து செயல்பட்டது பிரமிப்பா இருந்தது. ಆತನು ನಡೆದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದ ಎಲ್ಲವೂ ಬೆರಗಾಗುವಂತದಾಗಿತ್ತು. ஆச்சரியம், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯತೆ, ஆச்சரியம், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯತೆ. கர்த்தருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಅರ್ಪಿಸೋಣ. இதை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಇದನ್ನ ನಾನು ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. தொடர்ச்சியான வளர்ச்சி என் வாழ்க்கையிலே வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಸತತವಾದಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னுடைய ಆವಿக்குரிய காரியத்திலே வளர்ந்து கொண்டிருப்பேன். ನಾನು ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರ್ತೇನೆ. உலக பிரகாரமான காரியத்திலே தேவ பிள்ளைகள் நீங்க வளருகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ಲೋಕ ಪ್ರಕಾರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ದೇವ ಮಕ್ಕಳು ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ, ತುಂಬಾ ಸಂತೋಷ. பண காரியத்திலே வளர்றீங்க, ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀರಾ, பொருளாதாரத்திலே வளர்றீங்க, ಒಂದು ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀರಾ, ಜ್ಞಾನத்திலே வளர்றீங்க, ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀರಾ. ಇದೆಲ್ಲ நீங்க டெய்லி நீங்க வளர்றீங்க. ಇದರೆಲ್ಲದರಲ್ಲಿ ನೀವು ಪ್ರತಿದಿನ ಬೆಳೀತಾ ಇದ್ದೀರಾ. ஏன்னா அதுக்கு நீங்க நிறைய நேரம் கொடுக்குறீங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಅತಿ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಸಮಯನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. சமுதாயத்துல எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்லா இருக்கணும், ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ஆனா
ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம போனோம்னா, ಆದ್ರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿದರೆ, ஆண்டவரை வந்து நம்ம முகமுகமா சந்திக்கணும்னா, ದೇವರನ್ನ ನಾವು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಸಂಧಿಸಬೇಕಾದರೆ, ஆண்டவரோடு கூட நித்திய காலம் நம்ம வாழணும்னா, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಿತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕಾದರೆ நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை, ನಮಗೆ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆ ಅವಶ್ಯ, வளர்ச்சி தேவை, ಬೆಳವಣಿಗೆ ಅವಶ್ಯ, சத்தியத்தில் நிலை பெறுவது அவசியம், ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಲ್ಲುವಂಥದ್ದು ಅವಶ್ಯ. அக்கிரமம் பாவம் தீமைகள் நிறைந்த உலகத்திலே நம்மை கிறிஸ்துவுக்குள் பாதுகாத்துக் கொள்வது அவசியம். ಅಕ್ರಮ ಪಾಪ ತುಂಬಿದಂತ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಅವಶ್ಯ. ஜீசஸ், நம்ம ஒப்பு கொடுப்போமா? ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் வளருவேன் என்று சொல்லுவோம். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು, ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் வளருவேன், ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ சொல்லுங்க, ನಾನು வளருவேன். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ, நான் நிலை பெறுவேன், ನಾನು ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் கிறிஸ்துவின் பாதுகாப்பில் இருப்பேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ, நான் கிறிஸ்துவின் சத்தியத்தில் நிலை பெறுவேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆನಿಲ್ಲುತ್ತೇನೆ, நான் கிறிஸ்துவில் தொடர்ச்சியான முதிர்ச்சி அடைவேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸತತವಾದಂತ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம். ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹ ಹೇಳೋಣ, கிறிஸ்துவில் நான் தொடர்ச்சியாய் வளருவேன், ಕ್ರಿಸ್ತನ ಸತತವಾಗಿ ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ, கிறிஸ்துவில் நான் தொடர்ச்சியான முதிர்ச்சி அடைவேன், ಕ್ರಿಸ್ತನ ಸತತವಾದಂತ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ, கிறிஸ்துவின் வசனத்தில் நிலை பெறுவேன், ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತೇನೆ, ஓ கிறிஸ்துவில் நான் பாதுகாப்பாய் இருப்பேன், ಕ್ರಿಸ್ತನ ಸಂರಕ್ಷಣೆ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ಸೈತಾನನು ಕೆಟ್ಟತನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, சாத்தானை வஞ்சிக்க முடியாது, ಸೈತಾನನನ್ನು ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, சாத்தானை ஏமாற்ற முடியாது, ಸೈತಾನನನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, சாத்தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருட முடியாது, ಸೈತಾನನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, சாத்தான் என்னுடைய ஆவிக்குரிய தன்மையை கெடுக்க முடியாது, ಸೈತಾನನ ಆತ್ಮಿಕ ನೆಲೆಯನ್ನು ಅದನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. கிறிஸ்து எனக்குள்ளே, ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ, கிறிஸ்து எனக்குள்ளே, ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ, கிறிஸ்து எனக்குள்ளே, ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya.